Friends, welcome to my channel Tamil Layout Tech. Friends, நீங்கள் தமிழில் வந்து பார்த்துப்பீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தான். ஸோ அந்த அப்ளிகேஷன் உண்டாக வந்து ஒரு மொபைலை வந்து ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணுறேன்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அதாவது டேமேஜாக வந்து இருக்கக்கூடிய மொபைலுக்கு தமிழில் வந்து பார்த்துப்பீங்க. கண்டிப்பாக வந்து டேமேஜாக வந்து இருக்கக்கூடிய மொபைலுக்கு வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் என்று சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்துக்கக்கூடிய வீடியோ வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அதாவது வீடியோ முடிய காட்டி வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுடைய மொபைலும் வந்து இதே மாதிரி வந்து டேமேஜாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு உதாரணம் என்று சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போ கிளிக் பண்ணவே இல்லை உங்களுக்கு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் பட்டன் அதாவது பேக்ரவுண்ட் பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய டேமேஜில் வந்து இருக்குது. ஸோ சென்டர் பட்டன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பட்டன் வந்து வேலை செய்யாது. ஸோ இதுலேயே வந்து ஆப்ஷன் இந்த ரெண்டு பட்டனும் வந்து வேலை செய்யாது. ஸோ சென்டரில் இருக்கக்கூடிய பட்டன் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ நாங்கள் பார்த்தோம்டா இதில் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்கு வந்து நாங்கள் போகும்போது வந்து பார்த்தோம்டா இந்த இடத்துல வந்து இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடி வந்து ஸோ இது வந்து ரன்னிங்லேயே தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரன்னிங்லேயும் பேக் பட்டன் வந்து வேலை செய்யாது. ஸோ அதுக்கு வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மொபைலுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அது இந்த மாதிரி டேமேஜாகவே இருக்கக்கூடிய மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ முதல்ல வந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய டேமேஜில் வந்து நான் வந்து முதல்ல உங்களுக்கு காட்டிக்கொள்வேன். ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டேமேஜ் இருக்குது. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பார்க்கலாம். ஸோ டேமேஜ் இருக்குது. ஸோ அடுத்து வந்து முக்கியமாக வந்து காட்டணும்னா இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ நான் இதை விரித்து காட்டணும். ஸோ பாருங்கள் இந்த இடத்துல வந்து எவ்வளோ டேமேஜில் வந்து இருக்குது உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்பயும் ஆனால் இந்த மொபைலை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு தான் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு புதுனமாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து கம்ப்ளீட் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஜஸ்ட் ஒரு விரலை வச்சுக்கிறேன் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேயும் ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த பொடி ஸோ எந்த அளவு ஒரு டிஃப்ரெண்ட் வந்து இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நான் வந்து இதுக்காக வேண்டி சூஸ் பண்ண அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அப்ளிகேஷன். ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இதை கிளிக் பண்ண வந்து ஸோ இந்த இடத்துல வந்து எதுவும் வந்து கிளிக் ஆகுது இல்லை. ஸோ கண்ட இடங்களுக்கு வந்து போகக்கூடியது மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து சாய்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரே ஒரு அப்ளிகேஷன். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மொபைல்லே வந்து இருக்குது. ஸோ இந்த மொபைலுடைய வந்து பார்க்கலாம். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மொபைலை வந்து அந்த டேமேஜ் காட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மொபைலை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எதுவும் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது நான் ஒரு டிப் வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுற முறைன்னு நான் காட்டி தரேன். ஸோ இது வந்து நான் ஒரு டிப் வந்து லாக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணும்போது வந்து ஸோ இந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நான் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து சம்டைம் வந்து அந்த பாஸ்வேர்டை வந்து ஒழுங்காக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த மொபைல் வந்து ஸோ அந்த மாதிரி ரொம்ப டேமேஜ் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணால் வேறு ஏதாவது ஒரு வீடியோ ஒன்று கிளிக் ஆகிப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து முக்கியமாக வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தேவை. ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. அதோடு சேர்த்து ஒரு பெல் பட்டனும் வரும். அதில் ஆல் இருக்கக்கூடிய ஆப்ஷனை வந்து கொடுத்து கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அனைத்து வந்து இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துப்பேன். அதனோட இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய மொபைல் வந்து ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லக்கூடிய மைக்கு வந்து உங்களுடைய மொபைல் வந்து டேமேஜாக இருந்துச்சுன்னா ஸோ யூஸ் பண்ணலாம். அதே போல் வந்து உங்களுடைய மொபைல் வந்து டேமேஜாக இல்லை என்னாலும் ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாருங்கள். அதே போல் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு தேவைப்படக்கூடியவங்களுக்கு வந்து பிரயோஜனமாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு ஷேர் ஒன்று பண்ணிடுங்க. எங்களுடைய தமிழ் லேயோட் டெக் ஃபேஸ்புக் பேஜை வந்து நீங்கள் லைக் பண்ணி கொடுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே வந்து கொடுத்திப்பேன். அதனோட பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோக்கு மேலேயும் டவுன்லோட் பண்ணிக்கொடுங்க. அதே போல் நீங்கள் ஃபேஸ்புக்கில் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணிடுங்க. பண்ணக்கூடிய ஷேர் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கு வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது அந்த அப்ளிகேஷனை வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து பேக் பட்டன் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த மொபைல் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் காட்டிக்கிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு
ரொம்பவே சிரமமாக இருக்கிற காரணத்தினால வந்து நான் அதுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக் பட்டன் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து உங்களுடைய மொபைலும் வந்து டேமேஜாக வந்து இருந்துச்சுன்னா ஸோ உங்களுக்கு வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து எனாபிள் இருக்குது. ஸோ எனாபிள் பண்ணி கொடுங்க. அதே போல் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து நிறைய ஆப்ஷன் கொடுத்திக்கிறாங்க. ஸோ இதில் வந்து கீழே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணுறா போக மாட்டேங்குது. ஸோ சம்டைம் வந்து போகும், சம்டைம் வந்து போக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லாக் ஒன்று பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது தான் என்னுடைய இந்த மொபைல் வந்து மறுபடியும் வந்து வேலை செய்யும். ஸோ அப்பயும் பரவாயில்ல, நான் இந்த மொபைலை வந்து நிறைய யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து ஆப்ஷன் அனைத்தும் கொடுத்துப்பாங்க. உங்களுக்கு வந்து செட் பண்ணிக்கொள்ளலாம். முக்கியமாக வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ வீடியோ வந்து லென்த்தாக போகுது. அதனால் வந்து நான் வந்து சிம்பிளாகவே நான் வந்து முடிச்சு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து பெருசாக எதுவும் இல்லை. உங்களுக்கு வந்து சும்மா நார்மலாக தான் கேட்டுக்கிறாங்க. தேவையான அனைத்தையும் வந்து கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த பட்டன், அதாவது இந்த கீழே இருக்கக்கூடிய பட்டன் வந்து உங்களுக்கு வந்து இந்த சைடு ரைட் சைடில் தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து நான் எதையும் கிளிக் பண்ணவே இல்லை. ஸோ அதாவே சும்மாவே ஒரு இதுக்கு போகக்கூடியமே உங்களுக்கு விளங்குது. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ எதுவும் கிளிக் பண்ணலை, அதாவே போகக்கூடியமே விளங்குது. ஸோ இந்த மாதிரி தான், அதனால தான் நான் இந்த பேக் பட்டனை வந்து சாய்ஸ் பண்ணேன். ஸோ இப்போது மறுபடியும் நான் பேக் கொடுக்குறேன். ஸோ நான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணவே இல்லை, அதாவே டவுன்லோட் ஆகுது. உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுடைய மொபைலும் இதே மாதிரி வந்து டேமேஜாக இருக்குதுன்னா ஸோ யூஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பெரிய செட்டிங்ஸ் ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டன் வந்து ஸோ உங்களுக்கு ரைட் சைடில் தான், இந்த இடத்துல தான் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து டவுனில் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. அதே போல் வந்து சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தருவாங்க. இதே மாதிரி பெருசாக்கி கொடுங்க. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டேமேஜ் இருக்கக்கூடிய மொபைலோட ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு மொபைல் வந்து பழுதடையக்கூடிய ஒரு மொபைலோட தான் நான் வந்து வீடியோவாக இந்த போடுறேன். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்து போட்டிக்கிறேன். ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு மேலே இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல தகவல் நல்ல பதிவோடு வந்து சந்திக்கின்றேன்.